இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது முண்டக்கண்ணி மீன். இந்த மீனோட பெரிய கண்ணால் இதுக்கு இந்த பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. மீனை கழுவி சுத்தம் செஞ்சு இந்த மாதிரி கோடு கோடாக அறுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் மசாலா நல்லா மீனில் இறங்கும். பாருங்கள், எல்லா மீனுக்கும் கோடு போட்டாச்சு. வாங்க மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. கடலெண்ணெய் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. வாங்க அறுத்து வச்சுருந்த மீன் மேலே மசாலாவை தடவிக்கலாம். அறுத்த கோட்டுக்குள்ளேயே நல்லா மசாலாவை தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லா மீன்லேயும் மசாலாவை தடவிக்கலாம். பாருங்கள், எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாருங்கள், தீ நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. வடை சட்டி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோட மீன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆகுது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மீன் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மீனையும் போட்டுடலாம். பாருங்கள், மீன் ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், மீன் மொறுன்னு பொரிஞ்சு வந்திருக்கு. வாங்க எல்லா மீனையும் எடுத்துடலாம். மீன் மசாலா பிரியாமல் நல்லா மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.